அனைவருக்கும் வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் எமது கலையகத்திற்கு மிக முக்கியமான ஒரு அதிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். இதற்கு முன்பாகவும் எமது கலையகத்திற்கு வந்து எம்மோடு பல விடயங்களை இவர் பேசியிருந்தார். நிகழ்காலத்திலும் மீண்டும் அழைத்து வந்ததற்கான காரணம், இந்த வாழ்க்கையிலும் கூட நாங்கள் மிக வேகமாக எங்களுடைய வாழ்க்கையை சுற்றுவட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரம் கூட எமக்கு போதவில்லை என்பது போல இந்த சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எம்மை நாங்கள் எவ்வளவு தூரம் பாதுகாத்துக் கொள்கின்றோம், எமது ஆரோக்கியத்தை எவ்வளவு தூரம் நாங்கள் பேணிக் கொண்டிருக்கிறோம், இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் ஒரு மணித்தியாலம் ஒதுக்கி நாங்கள் பேச வேண்டும். எங்களை நாங்கள் பாதுகாக்கவில்லை என்றால், எங்களது உடலினுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் சரியாக பேணவில்லை என்றால், நாங்கள் எங்களுடைய ஆயுட்காலத்தை குறைத்து கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கின்ற, எங்களை நம்பி இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாகவும் கூட இது மாறி வருகிறது. பல பிரச்சனைகள் இருக்கிறது எமது உடலை பாதுகாப்பதில். சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், எமக்கு நேரம் போதவில்லை, நாங்கள் எவ்வளவு தூரம் உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுதா? அல்லது இதை ஒதுக்குவதற்கான நேரம் என்பது பற்றாக்குறையாக இருக்கிறது, எமது உடலை எப்படி பாதுகாப்பது என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. அதிகப்படியான செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். நிதி ரீதியாக எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறுகின்ற ஒரு விடயம்தான், எமது உடலை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், பராமரிக்க வேண்டுமாக இருந்தால் மிக இலகுவான வழிமுறைகள் இருக்கின்றது. பிரதானமானது உடற்பயிற்சி. ஆனால் அந்த உடற்பயிற்சியை செய்வதற்கு கூட நாங்கள் நேரத்தை ஒதுக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதனால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உடற்பயிற்சி என்பது உடலுக்கு எவ்வளவு தூரம் முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உடல் ரீதியாக நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய முயன்றாலும் கூட அது எமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இப்படி நாங்கள் அதிகமாக பல விடயங்களை பற்றி பேசியிருந்தாலும் கூட எமது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், திடீரென ஏற்படுகின்ற இந்த வலிகள், இதற்கான ஒரு இலகுவான தீர்வு, பணம் செலவழித்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிகிச்சையை மேற்கொண்டு அதனூடாக தீர்வை காண்பதை விடுத்து, உடற்பயிற்சியினூடாக அன்றாடம் எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இலகுவாக இதற்கான வழிமுறைகளை நாடக்கூடிய பல வழிகள் இருக்கிறது. இவை தொடர்பாக தான் இன்று எங்களோடு பகிர்ந்து அதற்கான வழிகளை உங்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியாக இருந்து காட்ட வருகிறார் அஞ்சலி விஜயரத்னம் அவர்கள், பிசியோதெரபிஸ்ட். இவரை தான் நாங்கள் எமது கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். இதற்கு முன்பாகவும் இவரோடு பல விடயங்கள் பேசியிருந்தோம். இன்றும் சில புதியவைகளோடு உங்களை அவரோடு அறிமுகப்படுத்தி நாங்கள் பல விடயங்களை பற்றி கலந்துரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம். இதற்கு முன்பாகவும் பேசியிருக்கிறோம், பல விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் இந்த 2026 பல விடயங்களை, புதிய விடயங்களை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறது? கண்டிப்பா சந்தோஷமா இருக்குது. முதலும் நாங்க வந்தோம் ஒருக்கா ஃப்ரோசன் ஷோல்டரை பற்றி காய்ச்சிருந்தோம். ஒரு மெடிக்கல் கண்டிஷன், அதை எப்படி நீங்கள் இனம் காணலாம், அதுக்குரிய என்ன தீர்வுகள், ட்ரீட்மெண்ட் முறைகள் என்று பற்றி இன்றைக்கும் அது தொடர்பாக ஒரு முக்கியமான ஹெல்த் டாபிக்கோட பேசுவோம். குறிப்பாக எமது இன்றைய புதிய ரசிகர்களுக்காக, வயது வந்தவர்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு குறைபாடாக, ஒரு பிரச்சனையாக இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் என்பது காணப்பட்டது. அது தொடர்பான ஒரு சுருக்கமான விளக்கத்தை இப்பொழுது தர முடியும்? கண்டிப்பா. ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது உங்களுடைய தோல் மூட்டில் இருக்கிற ஒரு கேப்சியூல், அதாவது ஒரு டிஷ்யூ, உங்களோட ஷோல்டரை சுற்றி இருக்கிற ஒரு டிஷ்யூ வந்து இறுக்கமடைகிறதால வரக்கூடிய கண்டிஷன். இது கூடுதலாக அந்த வயது போனாக்கள், நீங்கள் சொன்ன மாதிரி 50-60 வயதுகளில் தான் இது ஏற்படுது. அது குறிப்பாகவும் இந்த டயபெட்டிக் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இது வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. இது ஒரு ஒரு மெடிக்கல் கண்டிஷனில் நாங்கள் பார்க்குறங்கிற ஃபிசியோ ரிலேட்டட் கண்டிஷன்லேயே கொஞ்சம் பெயின் கூடின ஒரு கண்டிஷன். அதால் தான் நான் அந்த டாபிக் அன்றைக்கு கதைக்க வந்தேன். இதனால் என்ன சொன்னால், நிறைய பெண்கள், டயபெட்டிக் இருக்கிற பெண்கள் அந்த வழியில் கூட அவஸ்தைப்படுறதை காணக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது பரவலாக வயது கூடின ஆக்களுக்கும் டயபெட்டிக் இருக்கிற ஆக்களுக்கும் வரக்கூடிய ஒரு கண்டிஷன். நிச்சயமாக. காரணம் ஏன் இதை நாங்கள் கூறி ஆரம்பித்து வைத்தோமாக இருந்தால், இதற்கு முன்பாகவும் நாங்கள் இவரை அழைத்து வந்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், அதை தாண்டி இந்த தோள்பட்டையில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் கலந்து ஆலோசித்திருந்தோம். அதற்கான பல இலகுவான வழிமுறைகளை அவர் எமக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எமது ஆதவன் டிவியினுடைய சமூக வலைதள பக்கத்திலே அது தொடர்பான முழுமையான காணொலி இருக்கிறது. அதனையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் இதே போன்று பல பிரச்சனைகள் பற்றி நாங்கள் பேச போகிறோம். குறிப்பாக இந்த முழங்கால் மூட்டு தேய்வு தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முழங்கால் மூட்டு தேய்வு என்றால் என்ன? ஸோ முழங்கால் மூட்டு தேய்வுன்னு சொன்னால், எங்களோட முழங்காலில் காணப்படுகின்ற கசியிலையும் என்ற ஒரு மெல்லிய சவ்வு தேய்வடைந்து மென்மையடைந்து கொண்டு போகிறதால வரக்கூடிய ஒரு வலி நிறைந்த கண்டிஷன் தான் முழங்கால் மூட்டு தேய்மானம். இது ஆங்கிலத்தில் நாங்கள் நீ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம். ஸோ இந்த முழங்கால் மூட்டு தேய்மானத்தை பற்றி ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, எங்களோட முழங்கால் மூட்டு எவ்வாறு அமைய பெற்றிருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ எங்களோட முழங்காலில் வந்து 2 விதமான மூட்டுகள் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய தொடை எலும்புக்கும் எங்களோட கீழ்கால் எலும்புக்கும் இடையான மூட்டு, அது நாங்கள் டிபியோ ஃபெமோரல் ஜாயிண்ட் என்று சொல்லுவோம்.
மற்றைய மூட்டு வந்து எங்களோட தொடை எலும்புக்கு முன்பக்கம் இருக்கிற எங்களோட நீ கேப், அதாவது மூட்டுச்சில்லு, அதுக்கு இடையான மூட்டு. இதை நாங்கள் பேட்டிலோஃபிமோரல் ஜாயின்னு சொல்லுவோம். இந்த 2 மூட்டுகளும் சேர்ந்து தான் இந்த முழங்கால் மூட்டு உருவாகி இருக்கு. அப்போ இந்த 2 மூட்டுகள்லையும் இந்த எலும்புகள் இணைகிற இடங்கள்ல எங்கெங்கே உராய்வுகள் தேவைப்படுதோ, உராய்வுகள் நடக்குதோ, அந்த இடங்களில் வந்து ஒரு மெல்லிய சவ்வு இருக்கும். இப்போ அந்த சவ்வு இருந்து அது ஒரு வலுவழுப்பான சவ்வுண்டு வைப்போமே, ஒரு மெல்லிய ஜவ்வு. அப்போ அது வந்து இந்த எலும்புகள் தேய்கிறத குறைக்கும். அப்போ சிலருக்கு என்ன நடக்கும்னா, கூடுதலாக இந்த வயது போகைக்கு இந்த எலும்பு அந்த சவ்வோட திக்னஸ் குறைஞ்சிடும். அப்போ என்ன நடக்கும்னா, அது தேய்வடைய தொடங்கும். அதோடு சேர்ந்து ஒரு வலி வரும், வீக்கம் வரும். அப்போ இதைத்தான் நாங்கள் நீ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டின்னு சொல்லுவோம். இன்றைக்கு நான் இதை பேசுகிறதுக்கு காரணமும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயதுகளை கடந்து போகிற ஆட்களுக்கு வரக்கூடிய ஒரு கண்டிஷன். இது தொடர்பான சாதாரணமாக, ஆனால் எல்லாருக்குமே இது வலி நிறைந்ததாக இருக்கிறது இல்லை. அப்போ நாங்கள் சிலருக்கு மட்டும்தான் ஒரு வயதை தாண்டும் போது இது வலியை கொடுக்குது. அதே 70களில் இருக்கிற சிலருக்கு வலி இல்லாமலும் இருக்குது. அப்போ நாங்கள் எப்படி இது 50களை தாண்டும் போது வலி இல்லாமல் இந்த மூட்டுச்சில்லு தொடர்பான முழங்கால் தேய்மானம் தொடர்பான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலாம்னு தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக இது ஏற்படுவதற்கான பிரதானமான காரணிகள் என்று ஒன்று இருக்கும், அது தொடர்பாக விளக்க முடியும்? ஸோ காரணங்கள்னு பார்த்தா நான் முதல் சொன்ன மாதிரி தான், இது வயதோடு வர ஒரு கண்டிஷன். அப்போ நாங்கள் வயதாகும் போது எப்படி எங்களுக்கு தோலில் சுருக்கம் விழுகுதோ, அல்லது எப்படி எங்களுக்கு முடி நரைக்குதோ, இது மாதிரி எங்களுடைய எலும்புகள்லையும் எங்களோட மூட்டுகள்லையும் சில மாற்றங்கள் வயதோடு வந்து கொண்டான் இருக்கும். அந்த மாற்றத்தை வந்து நாங்கள் எப்போவுமே தவிர்க்க இயலாது. அது எல்லாருமே ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு மாற்றம். ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி தான், ஆனால் எல்லா வயது போன ஆட்களுமே வலியில் அவஸ்தைப்படுறது இல்லை. அப்போ அதுக்குரிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த சவ்வு தேய்ந்து கொண்டு போக, மென்மையடைந்து கொண்டு போக இந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கிட்ட நெருங்கும். அப்போ நெருங்கி ஒரு கட்டத்தில் தேய்படும். அப்போ இந்த தேய்படைக்கு இதில் இருக்கிற கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்ட்ரக்சரில் இரிட்டேஷன் வந்துட்டுதுன்னு சொன்னால் அப்போ தான் அவங்களுக்கு பெயின் வரும். அப்போ இந்த வயது நாங்கள் எப்படியுமே ப்ரிவென்ட் பண்ண இயலாது, தவிர்க்க முடியாத உண்டு. ஆனால் இதில் இருக்கிற மசில்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டிருந்தோம்னா இந்த இரிட்டேஷனை குறைக்கலாம். இப்போ இது வயது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. 2வது பிரதானமான காரணமாக இருக்கிறது எங்களுடைய பாடி வெயிட். அப்போ உடல் எடை கூடிக்கொண்டே போச்சுதுன்னு சொன்னால் எங்களோட முழங்காலுக்கு விழக்கூடிய ப்ரெஷர் கூடும். உதாரணமாக நீங்கள் 1 கிலோகிராம் பாடி வெயிட் கூடுறீங்க, அவங்களோட ஒவ்வொரு முழங்காலுக்கும் கிட்டத்தட்ட 500 கிராம் வெயிட் கூடும். அப்போ இந்த வெயிட் கூட மேலே இருந்த ஒரு ப்ரெஷர் விழ இந்த எலும்புகள் வந்து கிட்ட நெருங்கத்தான் பார்க்கும். அப்போ எப்படியுமே எடை கூடிக்கொண்டு போகும்போது இது வர்றதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் கூடும். அப்போ நாங்கள் எடையே ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கொள்ள பார்க்கணும். 3வது காரணம் வந்து சிலருக்கு பிறப்புலேயே அந்த முழங்காலோட அமைப்பு வித்தியாசப்படும். இப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்ன்னு இல்லை. நாங்கள் என்ன சாதாரணமாக எதிர்பார்ப்போம்னு சொன்னால், இந்த கால் நேராக இருக்கணும், அதாவது எங்களோட தொடை எலும்பும் உங்களுடைய கீழ்காலும் நேராக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் சிலரோட காலோட அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால் அப்படி ஒரு எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். அப்போ முழங்கால் வந்து உள்ளே விழுந்த மாதிரி ஒரு ஷேப். இதை நாங்கள் மெடிக்கலாக என்னென்னு சொல்லுவோம்னா நீ வால்கஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிலரோட கால்கள் எப்படி இருக்கும்னா விரிந்திருக்கும், மற்ற பக்கம் முழங்கால் வெளியில் தள்ளுப்பட்டு இருக்கும். அப்போ இதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா நீ வேரஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி வித்தியாசமான அமைப்புலங்கிற முழங்கால் காணப்படும் போது அந்த முழங்காலுக்கு வழங்கப்படக்கூடிய ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நேராக இருக்கிறத விட வளைஞ்சிருந்தால் கூட. உடற்பருமன் அதிகமாக இருப்பவர்கள் அதிகமாக எதிர்கொள்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை. கண்டிப்பாக. அப்போ இது உடற்பருமன் இல்லாட்டிலும் சிலருக்கு இந்த முழங்கால அமைப்பு வித்தியாசங்கள் வரலாம், அது பிறப்புல இருந்தே வரலாம். இப்போ அவர்களுக்கும் அந்த தேய்மானம் கூடவா இருக்கும். அப்போ ஒரு ஆளுக்கு 50க்கு பிறகு வரக்கூடிய தேய்மானம் சிலருக்கு 30-40லையும் தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ரீசெண்ட் டைமில் பார்க்குறது என்னென்னு சொன்னால் இந்த எக்ஸசைஸ் டெக்னிக். இப்போ நாங்கள் எல்லாருமே எக்ஸசைஸ் செய்கிறது ஹெல்த்துக்கு நல்லமுன்ற ஒரு முடிவில் இருக்கிறோம். இப்போ அதை பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு எக்ஸசைஸ் செய்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னு சொன்னால் இந்த எக்ஸசைஸ் செய்கிற டெக்னிக் வந்து பிழைக்கும் போது, ஒழுங்கான முறையில் கைடன்ஸில் செய்யும் போது முழங்காலுக்கு அன்னெசரியாக ப்ரெஷர் கூடுது. உதாரணமாக நான் பார்த்த அளவில் ஸ்காட் எக்ஸசைஸ் செய்வாங்க, ஜிம்முக்கு போகிறாங்களுக்கு அது பரிச்சயமான ஒரு எக்ஸசைஸ். இப்போ அந்த எக்ஸசைஸில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இந்த முழங்கால் முன்னுக்கு தள்ளி செய்யக்கூடாது. இப்போ நாங்கள் ஸ்காட் பொசிஷனில் இருக்கும்போது, உட்காரும்போது, சிட்டிங் வரும்போது முழங்கால் எப்போதுமே உங்களோட பாதத்தை தாண்டி வெளியில் போகக்கூடாது. அப்படி தள்ளுப்பட்டு போய்க்க முழங்காலுக்கு ப்ரெஷர் கூடும். அப்போ இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ இந்த நீ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் கண்டிஷன் முந்தி நாங்கள் 50 வயதுகளில் பார்த்த ஒரு பேஷண்ட்டை இப்போ நாங்கள் 20-30லேயே முழங்கால் நோயில் வர்றாங்க.
அப்போ அது ஒரு என்ன சொல்கிறது, அது எங்களுக்கு அறியாமையில் செய்கிற ஒன்றா இருக்குது. அப்போ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக மாறி வருது. உண்மையிலே நீங்கள் கூறியதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இவ்வாறான இந்த மூட்டுத் தேய்வு என்பது ஒரு காலகட்டத்திலே 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்தது. ஆனால் நிகழ்காலத்தில் எமக்கு இருக்கின்ற உணவு பழக்கவழக்கங்கள், நாங்கள் செய்கின்ற வேலைகள், ஒரு காலத்திலே எமது வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் கூறுவது அவர்கள் நடந்தே சென்று வேலைகளை செய்தார்கள், தினம்தோறும் விளையாடினார்கள். இப்பொழுது வீட்டுக்குள்ளேயே விளையாடுகின்ற ஒரு பழக்கம், எந்நேரமும் நாங்கள் கைத்தொலைபேசியுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு நிலையில் ஓரிடத்தில் அதிகமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில் தான் இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது மொபைல் போனால், இந்த வாழ்க்கை இப்பொழுது இப்படி ஒரு சுருங்கிய வட்டத்திற்குள்ளே வந்திருக்கின்றது. இதனால் தான் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கூட இப்போ இந்த முழங்கால் தேய்வு போன்ற பிரச்சனைகள் வருகிறது. அல்லது நான் முன்னரே கூறியது போல இந்த உடற்பருமன் என்பதும் கூட இப்பொழுது சிறு வயதிலிருந்தே பாரிய உடற்பருமனோடு பிள்ளைகள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு இந்த மூட்டு தேய்மானம் என்பது மிக வேகமாகவும், அவர்களுக்கு அந்த 20-30 வயதிலேயே அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்குமான ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இதற்கான ஏதேனும் தீர்வுகள் இருக்கிறதா, உடற்பயிற்சி ரீதியாக அதனை மேற்கொள்வதற்கு? கண்டிப்பாக. இப்போ இதில் வந்து நாங்கள் ஃபிசியோதெரப்பிலேயே நாங்கள் பார்க்க போகிறது இந்த முழங்கால் மூட்டுச்சில்லு பிரச்சனைக்கு எக்ஸசைசஸ் தான். இதில் நீங்கள் கூறினது போல் ஒரு முக்கியமான விடயத்தை நான் தவற விட்டுட்டேன். என்னென்னு சொன்னால், இந்த சிட்டிங்கில் இருக்கிற ஆட்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், தொடர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆட்களுக்கு ரிலேட்டிவ்லி நாங்கள் நினைப்போம் மூட்டுச்சில்லுக்கோ இல்லை எங்களோட முழங்காலுக்கோ வெயிட் விளையில தானே, அப்போ இந்த மூட்டு பிரச்சனையில் வர்றதுக்குரிய சாத்தியக்கூறு குறைவு தானேன்னு இல்லை, அப்படி இல்லை. நான் எதனாலேன்னு சொன்னால், நான் முதலே சொன்ன மாதிரி எங்களோட முழங்கால 2 விதமான மூட்டுகள் இருக்குது. ஒன்று டிபியோ ஃபெமோரல், எங்களோட துடையெலும்புக்கும் காலுக்கு முடியான மூட்டு. மற்றது எங்களோட முழங்கால் மூட்டுச்சில்லுக்கும் துடையெலும்புக்கு முடியான மூட்டு. இதில் தொடர்ந்து உட்கார்ந்து இருக்கிற ஆக்களுக்கு, எப்போவுமே இந்த முழங்கால் இப்போ 90 டிகிரியில் பெண்ட் ஆகி இருக்கிற ஆக்களுக்கு இந்த மூட்டு சில்லில் வர்ற ப்ரெஷர் சரியான கூட. இப்போ அதால் இப்போ வர்ற ஜெனரேஷனில் இதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்குது, அல்ல சிட்டிங்கில் இருந்த வேலையாக இருக்குது, அல்ல ட்ராவலிங்லேயே 1-2 மணித்தியாலம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு சிட்டிங்கில். இந்த காரணங்களால் இந்த மூட்டு சில்லில் அந்த ப்ரெஷர் அதிகமாக விழுந்து மூட்டு வலி வர தொடங்குது. அப்போ இதுக்கும் ஒரு ரீசன், ஒரு பிரதானமான காரணியாக இருக்குது இந்த மூட்டு சில்லு அல்லது முழங்கால் மூட்டு தேய்மானம் வாரத்துக்குரியது. இப்போ நாங்கள் ஃபிசியோதெரப்பியில் நாங்கள் பார்க்குறதே மெயினாக எக்ஸசைஸ் தான். இப்போ ஃபிசியோதெரப்பி எல்லாம் இயன் மருத்துவம்னு சொல்லும்போது இதில் எந்த ஒரு மெடிசனும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இதில் எதனால் இந்த எக்ஸசைசஸ் இந்த மூட்டு பிரச்சனைக்குரிய தீர்வாக இருக்குன்னு பார்த்தா, முதலாவது எங்களுடைய அசைவு. இப்போ எங்களோட ஹியூமன் பாடியே அசைவுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களோட முள்ளந்தண்டை பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தான் இருக்கும். சின்ன சின்ன எலும்புகள் கோர்வையாக இணைந்து தான் அந்த முள்ளந்தண்டு உருவாகி இருக்கு. அப்போ ஒரு அசைவுக்கு ஏற்ற மாதிரி தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நேர்தண்டா ஒரு சனி எலும்பால் உருவாக இல்லை. இந்த அசைவுகளை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணும்போது இல்லை அசையாமலே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், எங்களோட பாடியில் அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஒன்று இல்லை. இப்போ இந்த எலும்புகள் இல்லை மூட்டுகளுக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, ஒரு பாய் பொருள், சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். இந்த முழங்காலில் இருக்குது, எங்களோட ஷோல்டரில் இருக்குது. அப்போ இந்த அசைவுகள் குறையும் போது இந்த ஃப்ளூயிட்டோட ஃப்ளோவும் குறையும். அப்போ அதுவும் ஒரு இறுக்கத்தன்மையை உருவாக்கும். அல்லது எங்களோட முழங்காலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிற தன்மையும் குறைஞ்சு கொண்டு போகும் முதலாவது. அப்போ நாங்கள் இந்த அசைவை நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம், அதாவது மூமெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ முடிந்த அளவு நீங்கள் எக்ஸசைஸ் செய்யுங்க, இல்லை ஒரு வீக்கில் ஒரு 3 to 4 days ஆச்சும் வாக்கிங் போங்க, சைக்கிளிங், ஸ்விம்மிங், எதுண்டாலும் உங்களோட அசைவை என்கரேஜ் பண்ணுற மாதிரி செய்யணும். ஸோ 2வது விஷயம், இந்த மூட்டுகளை பொறுத்தளவில் இந்த மூட்டுகளை சப்போர்ட் பண்ணி இருக்கிறது வந்து எங்களோட மசில், தசைகள் தான். அப்போ இந்த 2 எலும்புகள் சேர்ந்து ஒரு மூட்டு உருவாகி இருந்தால் அந்த மூட்டுகளை சுற்றி ஃபுல்லாக இருக்க போகிறது தசைகள். இந்த தசைகள் கொஞ்சம் பலமாக இருந்தால், ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த எலும்புகளை கொஞ்சம் வெளியில் இழுக்கும். அப்போ இந்த 2 எலும்புகளும் ஆக கிட்ட நெருங்கப்பட்டு தேவைற தன்மையை இந்த தசைகள் குறைக்கும். இப்போ அதனால் எக்ஸசைஸில் ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவோம், அல்லது ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்னு சொல்லுவோம், தசைகளை பலப்படுத்துகிற எக்ஸசைசஸ். அப்போ அந்த மாதிரி எக்ஸசைசஸ் செய்தோம்னு சொன்னால் இந்த எலும்புகள் கிட்ட நெருங்குற தன்மையை குறைக்கலாம். அதன் மூலம் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸுக்குரிய தேய்மானத்துக்குரிய அளவை குறைக்கலாம். சொன்ன மாதிரி வயதோடு வாரது எப்படியுமே வரத்தான் போகுது. ஆனால் அது எவ்வளவு தூரம் நாங்கள் பிற்போட இயலுமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஹெல்ப் பண்ணும். மற்றொரு விஷயம், இந்த மசில்ஸ் வந்து சிலருக்கு இறுக்கம் கூட. இப்போ அசையவே இல்லாமல் இருக்கிறோம், கால் எப்போவுமே பெண்டாகி இருக்குது என்று சொன்னால் இந்த தொடை தசைகள் வந்து இறுக்கம் கூடவே இருக்கும்.
அல்லது தொடர்ந்து நிற்கிறோம் எங்களோட வேலையில் நாங்கள் தொடர்ந்து நிற்க இல்லை நடக்கத்தான் வேணும்னா எங்களோட காஃப் மசில்னு சொல்லுவோம், இந்த கண்டைக்கால் தசைகள், அதோட இறுக்கம் கூடவே இருக்கும். அதே மாதிரி சிட்டிங்லேயே இருக்கிறோம்னா ஹிப் தசைகள், எங்களோட இடுப்பை சுற்றி இருக்கிற தசைகளோட இறுக்கம் கூடவே இருக்கும். தசையோட இறுக்கம் கூட கூட எங்களோட ஜாயிண்ட்டுக்கு கம்ப்ரெஷன் கூடும். இப்போ நாங்கள் தசையோட இறுக்கத்தையும் தசையோட பலத்தையும் நாங்கள் ஒன்றென்று சொல்லலாம். அது சிலர் அதை ஒரு கன்ஃபியூஷனாக வச்சுருப்பாங்க, இறுக்கமான தசைகள் பலமான தசைகள்னு. அப்படி இல்லை. அப்போ தசையோட இறுக்கம் ஒரு வீக்காகவும் இருக்கலாம். அப்போ தசைகள் இறுகி அந்த ஜாயிண்ட்டை கூட கம்ப்ரெஸ் பண்ணி அதுவும் உங்களுக்கு வலியை கூட்டுறதுக்குரிய காரணியாக இருக்கலாம். அப்போ ஃபிசியோதெரப்பியில் இன்னொரு டைப் நாங்கள் எக்ஸசைஸ் கொடுப்போம், ஸ்ட்ரெச்சர்ஸ். இப்போ அதுக்குரிய வீடியோ கிளிப்ஸ் இருக்குது, நான் பிறகு தாரேன். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெச் பண்ணி இந்த தசைகளை கொஞ்சம் லூஸ் ஆக்க வேண்டி இருக்கும். சில தசைகளை பலப்படுத்துகிற மாதிரி சில தசைகளை கொஞ்சம் அதோட லெந்தை கூட்ட வேண்டியும் இருக்கும். இதை தவிர ஃபிசியோதெரப்பியில் நாங்கள் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு பார்த்தோம்னா ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் கூட ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த பெயினை குறைக்கிறதுக்கு தான். ஏன்னா இது வரப்போகிற பேஷண்ட் பெயினில் தானே மெயினாக வராங்க. அப்போ அந்த பெயினை எவ்வளவு தூரம் ஃபிசியோதெரப்பியில் குறைக்கிறோம்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு இந்த தசைகள் இறுக்கமாக இருந்தால் அது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்த தசைகளை நாங்கள் கொஞ்சம் இலகுவாக்குவோம். இப்போ அதுக்கு நாங்கள் ட்ரை நீடுன்னு சொல்லுவோம், ஒரு ஊசி வைத்து அக்யூபஞ்சருக்கு பயன்படுத்துகிற ஊசி வைத்து அந்த தசைகளை லூஸ் ஆக்குவோம். அதில் சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ் பண்ணுவோம், அந்த இடத்தை சுற்றி இருக்கிற தசைகளை மேனுவலாக ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பெயின் குறை. அதுக்கு பிற்பாடு எங்களோட எக்ஸசைஸஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, மசிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவாக ஆக்கணும், மசிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் ஆக்கணும், வீட்டில் செய்யக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸஸை ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ அவங்க அதோட மேனேஜ் பண்ணக்கூடியதாக வந்துடுவாங்க. குறிப்பாக நடைமுறையில் நாங்கள் சந்திக்கின்ற பிரதானமான ஒரு விடயமாக இருக்கும். இவ்வாறான இந்த தேய்மானங்கள் வரும் பொழுது கிராம்ப் என்கின்ற இந்த தசை பிடிப்பு ஏற்படுகின்ற ஒரு விடயத்தை பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் மறுத்து போதல், தசை மறுத்து போகின்ற விடயங்களை பார்த்திருக்கிறோம். நீங்கள் கூறியது போல ஒரு நிலத்திலே அதிக நேரம் உட்கார்ந்திருந்தால் அல்லது தசையில் எந்த விதமான அசைவும் இல்லாமல் நாங்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட திடீரென இந்த தசைகள் மறுத்து போவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லது இந்த கிராம்ப் போன்ற விஷயங்களை அடிக்கடி தூங்கி எழும்பும் பொழுது நாங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றோம். இவ்வாறான ஒரு நிலைக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இல்லை. ஸோ இதில் வந்து ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸுக்கும் கிராம்புக்கும் டிரெக்டான சம்மந்தம் இல்லை. ஆனால் மோஸ்ட்லி இந்த ஆர்த்ரைட்டிஸ் வார ஆக்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று தொடர்ந்து நிற்கிற ஆக்களாக இருப்பினா அல்ல தொடர்ந்து உட்கார்ற ஆக்களாக இருப்பினா. இதில் ரெகுலரான எக்ஸசைசஸ் ஒன்றும் செய்யாத ஆக்களாக இருப்பினா. இப்போ என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஓகே, நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன் தானே, நான் மார்க்கெட்டுக்கு நடந்து தானே போகிறேன், அப்போ எனக்கு எதுக்கு எக்ஸசைஸ், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ எக்ஸசைசஸ்ன்னு டிஃப்ரெண்ட். இப்போ அதை நாங்கள் எங்களோட வீட்டு வேலைகளோட ஒப்பிட்டு சொல்லல. அது ஓகே, செய்கிறது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு இல்லை. பட் எக்ஸசைசஸ்ன்னு நீங்கள் ப்ராப்பர் ஒரு 30-40 மினிட்ஸ் அதுக்கு மட்டுமே ஒதுக்க வேணும். தொடர்ந்து நிற்கிறது ஒரு எக்ஸசைஸாக இருக்க இயலாது, அதே மாதிரி தொடர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதும் ஒரு எக்ஸசைஸாக நாங்கள் கருத இயலாது. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு இந்த தசைகள் வந்து பலவீனப்பட்டு கொண்டு போகும். பலவீனப்பட்டு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த தசைகளோட தன்மையே குறைஞ்சிடும். அப்போ ஒரு என்ன சொல்கிறது, அந்த தசை இல்லாத மாதிரி ஒரு ஃப்ளட்டான சர்ஃபேஸும் வந்துடும். அப்போ இது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஓகே வீட்டு வேலைகள் செய்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, இல்லைன்றாலும் சரி, உங்களுக்குரிய டைம் எடுத்து ஒரு எக்ஸசைஸ் ருட்டீனுக்குள்ளே வரத்தான் சொல்லுவோம். குறிப்பா இப்ப நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுதுதான் எனக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது. இவ்வாறான பிரச்சனைகளை இந்த வயதிலேயே நாங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே என்று. என்னை போன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பலருக்கும் ஏற்படுகின்ற ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குமா? இவ்வாறான அறிகுறிகள் எனக்குமே இருக்கிறது, எனக்குமே தென்படுகிறது. ஆனால் நீங்கள் கூறியது போல 50 வயதை கடந்த பிறகு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் எமக்கு இப்பொழுது 20, 30, 40 வயதிலேயே தென்படுவதாக இருந்தால் அதற்கு நீங்கள் கூறியது போல இந்த சரியான உடற்பயிற்சியை செய்யாதது. உடற்பயிற்சி என்றால் அலுவலகங்களில் வேலை செய்பவர்கள் படிகளிலே நடந்து சென்றால் அது ஒரு வகையான உடற்பயிற்சி என்று நினைத்துக் கொள்வது, வீட்டில் இருப்பவர்கள் சமைப்பது, துணி துவைப்பது, இவ்வாறான உடல் ரீதியாக எவ்வளவு தூரம் அசைந்து வேலை செய்கிறோம் அதையும் கூட உடற்பயிற்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக ஒரு மனிதயாலும் எமது வாழ்க்கையில் இந்த உடற்பயிற்சிக்கென்றே ஒதுக்கி அதற்கு தேவையான விடயங்களை செய்யாவிடின் இவைகள் இருந்தும் ஒரு பயனுமே இல்லை என்பதுதான் நீங்கள் கூறுகின்ற விடயம். ஆனால் இவ்வாறான இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான அறிகுறிகளை எப்படி நாங்கள் இனம் காண்பது? இவ்வாறு வரப்போகிறது, இதற்கான ஒரு தயார்படுத்தலான அறிகுறிகளை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வோம்? ஸோ இது ஆரம்ப கால அறிகுறிகளாக பார்க்குறது ஸ்டிஃப்னஸ். அது முழங்காலாக இருக்கலாம், இல்லை முழங்கால் மூட்டுவில் தான் தேய்மானம்னு சொன்னால் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இறுக்கத்தன்மை வந்து முழங்காலில் தெரியும். அப்போ காலம் எழும்பும் போது அந்த ஸ்டிஃப்னஸ் தெரியும். அல்லது ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எழும்பும் போது காலை நேரக்க இயலாத ஒரு கஷ்டம் இருக்கும். அல்ல கொஞ்சம் நேரத்துக்கு நடக்கும்போது நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இறுக்கத்தன்மை தான் ஆரம்ப கால முதலாவது அறிகுறியாக இருக்கும்.
ரெண்டாவது அறிகுறியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல பெயின் ஸ்டார்ட் ஆகும், ஒரு வலி தொடங்க. ஓகே, படியில் ஏறும்போது எனக்கு வலிக்குது, இறங்கும் போது கஷ்டமாக இருக்குது, அல்லது எனக்கு நிலத்தில் உட்காந்து எலும்பு இல்லாமல் இருக்குது, இல்லை பதிவான ஒரு ஸ்டூலில் உட்கார இல்லாமல் இருக்குது, வலி. இப்போ இந்த மாதிரி வலி ஸ்டார்ட் பண்ணுறது ரெண்டாவது கட்டம். இப்போ இந்த ரெண்டாவது கட்டத்தில் தான் நாங்கள் பேஷண்ட்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். யாருமே ஸ்டிஃப்னஸுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட் போக மாட்டாங்க, இல்லை அது அவங்களோட டே டு டேயில் அது பெருசாக எஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அப்போ வலி வந்துட்டு எங்களால் எங்களோட டே டு டே ருட்டீன் செய்ய கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் யாருமே ஒரு டாக்டரோ ஃபிசியோசிட்டியோ வரக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி போகும்போது வலியோடு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது தான் இன்ஃப்ளமேஷனோட ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த ஜாயிண்ட்டை சுற்றி ஒரு வீக்கம் உருவாகும். அந்த வீக்கம் உருவாகி இந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும், உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்வெல் ஆகி தெரியும், அல்ல சிலருக்கு கொஞ்சம் ரைட்டான ஒரு ரெடிஷ் கலராக மாறும், சிவப்பு கலராக மாற தொடங்கும், ஒரு பிங்காக. அப்போ அந்த வீக்கம் உருவாக தொடங்கும். ஸோ மூன்றாவது வீக்கம். நாலாவதாக வரக்கூடியது வந்து இந்த உராயிர சத்தங்கள் வழியில் கேட்கும். இப்போ நீங்கள் நடந்து கொண்டிருக்கீங்க, அந்த க்ரீச் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். இப்போ இந்த கதவுக்கு வந்து நிறைய நாள் ஒயில் விடாட்டி அந்த பூட்டுகளுக்கு அந்த சவுண்ட் கேட்கும் தானே, அந்த மாதிரி நடக்கும்போது படி ஏறி இறங்கிக்க அந்த சத்தம் வெளியில் கேட்குற அளவுக்கு சத்தமாகவும் இருக்குது. இப்போ இதுதான் முக்கியமான பேஷண்ட்ஸோட அறிகுறிகளாக இருக்கும். நாங்கள் கிளினிக்கில் செக் பண்ணி பார்க்க இதுகள் மட்டும் பார்க்க மாட்டோம். இப்போ இந்த ஜாயிண்ட்டை தொட்டு பார்க்க நோவுதான்னு பார்ப்போம். அதாவது சில ஜாயிண்ட்டோட லைனில் அந்த பெயின் தெரியும். இப்போ முழங்கால் மூட்டு வலின்னா இதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், அது தேய்மானமாக தான் இருக்கணும்னு இல்லை. அதில் இருக்கிற வேறு டிஷ்யூஸோட சிதைவு காரணமாக இருக்கலாம், அதில் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், முழங்கால சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிற வேறு உள்ளே இருக்கிற டிஷ்யூக்கள், இல்லை அந்த உள்ளே இருக்கிற பாய் பொருள் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனும் காரணமாக இருக்கலாம். அப்போ நாங்கள் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த ஜாயிண்ட் லைனில் தொட்டு பார்க்க வலி இருக்கான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டு தேய்மானம் வரும்போது இந்த முழங்கால் ரெண்டு எலும்புகளும் கிட்ட நெருங்கும் போது இந்த முழங்கால் அசைகிற வீதம் குறைஞ்சிடும். இப்போ எங்களால் முதல் மாதிரி முழங்கால் ஃபுல்லாக மடிக்க இயலாது, அதில் ஃபுல்லாக நேராக்க இயலாது. முழங்கால் ஒரு குறிப்பிட்ட அளவு மடிப்போ இல்லை நேராக்குறதோ லிமிட்டாக தொடங்கும். அப்போ அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நாங்கள் மெஷர் பண்ணுவோம், அதை ஒன்று பார்ப்போம். அதை தவிர நான் முதலே சொன்ன மாதிரி தான் வீக்கம் ஒப்வியஸாக வெளியில் தெரியும். இதை தவிர அவர் ஃபங்க்ஷனலாக என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு சிட்டிங்கில் இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, அதில் கோமெட் சீட் டே டு டே அதில் உட்கார கஷ்டப்படுவாங்க. ஏன்னா முழங்கால 90 டிகிரி பெண்ட் பண்ண இல்லாமல் போயிடலாம். அதை தவிர நடக்கிறதுக்கோ இல்லை படி ஏறுறதுக்கோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதுகளெல்லாம் நாங்கள் ஓரளவு பார்த்து கணிச்சதுக்கு பிறகு ஓகே, இது முழங்கால் மூட்டு தேய்மானத்துக்குரிய சந்தர்ப்பம் கூட அதிகம் இருக்குது, பட் அதை இன்னும் ஸ்டில் நாங்கள் ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணணும்னா நாங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவோம். இந்த எக்ஸ்ரேயில் என்ன பார்ப்போம்னு சொன்னால், இந்த 2 முழங்கால் மூட்டை உருவாக்குற இந்த எலும்புகளும் ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரம் நெருக்கமாக இருக்குது, எல்லாம் அதுக்குடியான அந்த இடைவெளி இருக்குதா, அந்த கணிசமான இடைவெளி இருந்ததுன்னா நாங்கள் இதை மூட்டு தேய்மானம்னு சொல்லலாது. வேறொரு முழங்காலில் வேறொரு ரீசனுக்காக வந்த பெயின் இல்லை லிகமெண்டோ வேறு ரீசன் இருக்கும், பட் மூட்டு தேய்மானம்னு நாங்கள் இதை கன்க்ளூட் பண்ணோம்னு சொன்னால் அந்த இடைவெளி குறைஞ்சிருக்கணும், அது தேய்மானம் தெரியும் அந்த எக்ஸ்ரேயில். அதை வச்சு நாங்கள் இந்த முடிவை எடுப்போம். அறிகுறிகளை வச்சு மட்டும் நாங்கள் இந்த முடிவை எடுக்க எல்லாமே இருக்கும். குறிப்பாக பல விடயங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். நீங்களும் இந்த மருத்துவ ரீதியாக இதற்கு எப்படியெல்லாம் தீர்வு காணலாம் என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள். இதற்கு இயன் மருத்துவம் எப்படிப்பட்ட ஒரு தீர்வை சொல்கிறது? ஓகே, ஸோ இயன் மருத்துவம் நான் முதலே சொல்லியது போல் இதில் நிறைய எக்ஸசைசஸ் தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் எந்த ஒரு மெடிசனும் இருக்க போகிறது இல்லை, இது வீட்டில் செய்யக்கூடிய சிம்பிளான எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்போம். இந்த எக்ஸசைசஸில் 2 டைப்பான எக்ஸசைசஸ் வீட்டில் செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒன்று வந்து ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவோம், அதாவது இந்த தசைகளோட இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் வீட்டை என்னென்ன எக்ஸசைசஸ் ஸ்ட்ரெச் பண்ணலாம்னு சொல்லிக் கொடுப்போம். இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது, இது வந்து ஸ்ட்ரென்தனிங். அப்போ ஸ்ட்ரென்தனிங்னு சொன்னால் இங்கே எங்களோட தசைகளை பலப்படுத்தணும். இதை பலப்படுத்துறது வந்து எங்களோட இடுப்பு தசைகள் இருக்குது, எங்களோட தொடையிட முன்பக்கம், தொடையிட பின்பக்கம், கெண்டைக்கால் அண்டு எங்களோட காலில் இருக்கிற எல்லா தசைகளுமே ஆல்மோஸ்ட் நாங்கள் ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டி வரும் இந்த முழங்கால் தேய்மானத்தோட அளவை குறைக்கிறதுக்கு. ஸோ அதுக்குரிய ஒரு வீடியோ கிளிப் இருக்குது, நான் அதை காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸசைசஸ் எப்படி நீங்கள் வீட்டில் செய்யலாம்னு சொல்லித்தரேன். ஸோ இதில் முதலாவதாக இருக்கிறது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இப்போ இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் முதலாவது ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சின்னு ஒன்று இருக்குது, பார்க்கலாம். இப்போ இது வந்து எங்களோட தொடையிட பின் தசைகளை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ். இது வீட்டில் பெட்டில் இருந்தபடியே காலை நேராக வச்சுக்கொண்டு ஒரு ஷால் இல்லை ஒரு பேண்ட் பெல்ட்டை யூஸ் பண்ணி இதை இழுக்கலாம். இந்த கால் பாதத்தை நாங்கள் இழுக்க எங்களோட பின் தொடை தசை இழுப்பாடும். ஒரு 20 to 30 செகண்ட் வச்சுருக்கலாம்.
இது ஒரு நாளும் பாடியை பெண்ட் பண்ணி செய்ய போக வேண்டாம். அதுதான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதில் நர்வ் வந்து இரிட்டேட் ஆக பார்க்கும். அதால் 2வது காஃப் ஸ்ட்ரெச். இந்த காஃப் ஸ்ட்ரெச்சை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு கால் முன்னுக்கும் ஒரு கால் பின்னுக்கும் வச்சு நேராக சுவரோடு சாய்ந்து நிற்கணும். இதில் உங்களோட குதிகால் உயர்த்தக்கூடாது. குதிகால் உயர்த்தப்பட்டால் உங்களோட காஃப் ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகாது. காலை டேர்ன் பண்ணியும் வைக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஒரு 20 to 30 செகண்ட் வச்சுருக்கணும். அதோட ஒரு 2 to 3 டைம்ஸ் சரி மார்னிங்கும் ஈவினிங்கும் செய்ய வேண்டி இருக்கும். 2வது வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். ஸோ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸில் முதலாவது ஸ்ட்ரெயிட் லெக் ரேஸ்ன்னு ஒரு எக்ஸசைஸ். காலை நேராக வச்சுக்கொண்டு உயர்த்தணும். இந்த மாதிரி ஒரு 2 செட்ஸ் 10 ரெப்பிட்டேஷன் சரி செய்யணும். ஒரு 10 படி ஒரு காலுக்கு 20 மற்ற காலுக்கு 20 செய்யலாம். இது வந்து உங்களோட முன் தொடை தசைகள் பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2வது சைட் லெக் ரேஸ். இப்போ சைடுக்கு படுத்து காலை உயர்த்திட்டு மெதுவாக பதிப்பீங்க. இப்போ இதுக்கும் ஒரு 20 செய்யலாம். 3வது பிரிட்ஜ் எக்ஸசைஸ். ஸோ பிரிட்ஜ் எக்ஸசைஸை பொறுத்தளவில் கால் ரெண்டையும் மடித்து வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இடுப்பு தசைகளை பயன்படுத்தி உயர்த்தணும். இப்போ உயர்த்தி நீங்கள் ஒரு 10 செகண்ட் மேலே உயர்த்தினபடி வச்சுருந்தாலும் நல்லா அந்த மாதிரி ஒரு 10 தடவை செய்யலாம். 4வது எக்ஸசைஸ் வால் சிட். அதாவது உங்களோட முதுகு பகுதி சுவரில் சாய்ந்தபடி முழங்கால்கள் ஒரு 90 டிகிரியில் பெண்ட் பண்ணினபடி ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி அந்த பொசிஷனில் ஒரு 20 செகண்ட் இருக்கலாம். இது கொஞ்சம் முழங்கால் வலி குறையும் போது ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆரம்பகால எக்ஸசைசஸ் எல்லாம் பெட்டில் படுத்திருந்து செய்கிறது தான் நல்லா. ஸோ வால் சிட் வந்து எப்போவுமே முழங்கால் வலி குறையும் போது ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஒரு நாளும் நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஸ்காட்டில் செய்தது போல் உங்களோட முழங்கால் வந்து முன்னுக்கு தள்ளுபடக்கூடாது. அடுத்தது காஃப் ரேசஸ். ஸோ காஃப் ரேசஸ் செய்கிறது உங்களோட கெண்டைக்கால் தசைகள் பலமாகறதுக்கு. அப்போ உங்களோட குதிகால்களை மெதுவாக உயர்த்திட்டு பதிக்கணும். அப்போ இது வந்து ஒரு 20 டைம்ஸ் செய்யலாம் ஒவ்வொரு காலுக்கும் சேர்த்து. 5வது சீட்டட் நீ எக்ஸ்டென்ஷன் உண்டு. இது உட்கார்ந்து கொண்டே செய்யலாம். சரி, சிட்டிங்கில் இருந்தபடி உங்களோட காலை நேராக்கி உயர்த்துவீங்க. உயர்த்தி ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் 20 தடவைகள் செய்யலாம். இந்த ருட்டீன் சிம்பிளாக இருக்கிறதால நாங்கள் இதை மார்னிங் அண்ட் ஈவினிங் எதிர்பார்ப்போம் செய்கிறதுக்கு. ஒரு தடவை செய்து இதில் பலன் பெருசாக கிடைக்காது. 2 தடவை செய்ய வேண்டி இருக்கும் இந்த ருட்டீன். குறிப்பாக உண்மையிலேயே அதிகமாக தேவைப்படுகின்ற பயன் பெறக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இந்த காணொலியை நாங்கள் பார்க்கும் பொழுதும் எங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இலகுவாக வீட்டிலிருந்தே நாங்கள் இந்த சிகிச்சை முறையை எவ்வாறு செய்வதற்கு என்பதற்கு இந்த இயன் மருத்துவம் எவ்வளவு தூரம் பயன்மிக்கதாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நீங்கள் கூறியது போல வயது வந்தவர்களுக்கு இது ஏற்படுகின்றது என்கின்ற ஒரு விடயம் இருந்தது. இப்பொழுது ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்குமே இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த முழங்கால் மூட்டு தேய்மானம் தொடர்பாக எமக்கு பயன்பெறக்கூடிய பல விடயங்களை இந்த அரை மணி நேரம் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்னும் ஒரு விடயம் தான் இந்த சியாட்டிகா தொடர்பாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த முழங்கால் மூட்டு தேய்மானம் தொடர்பாக தெரிந்து வைத்திருக்கிறோமோ பலருக்கும் இந்த வார்த்தையே புதிதாக இருக்கும். அது என்ன சியாட்டிகா? அது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்க முடியும்? கண்டிப்பாக. ஸோ சியாட்டிக்கான்னு சொன்னால் ஒரு நரம்பு. ஆக்சுவலாக இதை வந்து சயாட்டிக் நர்வ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸோ இது எங்களோட முள்ளந்தண்டிட லோவர் பார்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் நாரி பகுதிகளிலிருந்து உருவாகிற நரம்பு அப்படியே பின்தொடைக்கூடாக எங்களோட கண்டைக்காலுக்கு போய் அப்படியே ஹீல் எங்களோட பாதம் வரைக்கும் போகிற ஒரு நரம்பு. இப்போ இந்த நரம்பு வந்து 5 வித்தியாசமான நரம்புகளோட சேர்க்க தான் சொல்லுவோம். ஒரு பெரிய திக்கான ஒரு நரம்பு. இந்த நரம்பு நெறிப்படுறதால வரக்கூடிய வலியைத்தான் நாங்கள் சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். அப்போ இந்த நரம்பு எங்கே நெறிப்படும்னு சொன்னால் எங்களோட நாரி பகுதிகள் அந்த நெறிப்படலாம். எங்களோட நாரி பகுதிகள் எல்லாம் முள்ளந்தண்டிட அடிப்பகுதிகளில் காணப்படுற ஸ்பைன் டிஸ்க், அதாவது முள்ளந்தண்டு இடைத்தட்டு. இப்போ இது வந்து கொஞ்சம் விலகிறதால ஸ்லிப் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். விலகிறதால இந்த நரம்பு நெறிப்படலாம். L4 L5 லெவல்கள் இருக்குது. அதில் கூடுதலாக இது நடைபெறும். அப்போ அது விலகும் போது அதுக்கு பக்கத்தால் தான் இந்த நரம்பு போகும். அப்போ அந்த நரம்பு கொஞ்சம் இரிட்டேட் ஆகலாம். அப்போ அந்த நரம்பு கொஞ்சம் நெறிப்பட்டால் அந்த வலி எப்படி தெரியும்னா அந்த நரம்பு போகிற பாதை ஃபுல்லாக அந்த வலி தெரியும். அதுதான் சயாட்டிக்கா. இது நீங்கள் சொன்ன மாதிரி ஆண் பெண் அனைவருக்கும் வரக்கூடிய ஒன்று. கூடுதலாக இது யாருக்கு வரும்னா கூட சிட்டிங் ஜாப்பில் இருக்கிற ஆட்களுக்கு வரும். ஏன்னா சிட்டிங் ஜாப்பில் இருக்கிற ஆட்களை பொறுத்தளவில் இந்த ஸ்பைனோட டிஸ்க்கு ப்ரெஷர் கூட இப்போ நெறிப்படும். அப்போ இந்த டிஸ்க் வந்து ஒரு ஜெலி மாதிரி ஸ்ட்ரக்சர் தான். ஒரு ரப்பர் ஜெலின்னு சொல்லலாம். ஆக சாஃப்டான ஜெலியில் ரப்பர் தன்மையானது.
அவங்களோட முள்ளந்தண்டோட வெயிட் கூடேக்க இல்லை சிட்டிங்கில் தொடர்ந்து இருக்கேக்க அந்த ப்ரெஷர் கூடும்போது அந்த ரப்பர் டிஷ்யூ என்ன நடக்கும்னு வெளியில் தள்ளுப்படும். இப்போ தள்ளுப்படைக்கில் தான் இந்த நரம்பு நெறிப்படும். அது தவிர நிறைய பாரம் தூக்குற ஆக்களுக்கும் இது வரும். அப்போ பெண்ட் பண்ணி பாரம் தூக்கிக்க அது ஒரு பிரச்சனை. நரம்பு நெறிப்படுறதுக்கு இல்லை டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் கூட. இப்போ இந்த 2 ரீசனுக்காக காமனாக காணப்படுது. இதற்கான இயன் மருத்துவத்தினுடைய தீர்வு எப்படி இருக்கிறது? ஓகே, ஸோ முதலாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். இப்போ எங்களோட லைஃப் ஸ்டைலை நாங்கள் மாற்றாமல் இது எதுவுமே மாற்ற முடியாது. உதாரணமாக சிட்டிங் ஜாப்பில் இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் கொடுக்குற காமனான அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு பெயின் இருக்குதோ இல்லையோ 30 to 40 மினிட்ஸ் தான் உங்களோட மேக்ஸிமம் சிட்டிங். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் தொடர்ந்து உட்கார போகிறீங்கன்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாக தான் இருக்க போது. அவங்களுக்கு நாரி வலியாக இருக்கலாம், முழங்கால் வலியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். அப்போ ஒரு 30 to 40 மினிட்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு 1 மினிட்டுக்கு சரி ஸ்டாண்ட் பண்ணி நில்லுங்க, அல்ல நடவுங்க, ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க. அந்த 30 மினிட்ஸ் தாண்டி உட்கார வேண்டாம். முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய பிரதானமானது. 2வது விஷயம் வந்து உங்களோட பாடி வெயிட். இப்போ நாங்கள் எப்படி நீ ஆஸ்ட்ரியோஆர்த்ரைட்டிஸ்க்கு கழிச்சோமோ அதே மாதிரி எங்களோட பாடி வெயிட் கூட கூட எங்களோட லோவர் பேக்குக்கு விழுகிற ப்ரெஷர் கூடும். அப்போ இந்த லோவர் பேக்குக்கு விழுகிற ப்ரெஷர் கூட கூட இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகும். அப்போ உங்களோட சைட்ரிக்காக வரதுக்குரிய சான்சஸ் கூட. இதை தவிர முக்கியமாக பார்க்க வேண்டியது எங்களோட மசில்ஸோட ஸ்ட்ரென்த். எங்களோட லோவர் பேக்கை சுற்றி இருக்கிற மசில்ஸை நாங்கள் கோ மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கோ மசில்ஸ் எப்படி ஒர்க் பண்ணோம்னா ஒரு பெல்ட் மாதிரி இந்த எல்லா ஸ்ட்ரக்சரையும் அந்த இடத்துல பிடிச்சி வச்சுருக்கோம். ஒரு பெல்ட்டை நாங்கள் வெளியிலேருந்து வியாபாரம் என்ன மாதிரி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலில் இந்த மசில் கொடுக்கும். சிலருக்கு இது வீக்காக இருக்கும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று அவங்களுக்கு நார்மலாகவே ஒரு வீக்கான மசில்ஸ் பாடியாக இருக்கலாம். அல்லாட்டி பெண்களை பொறுத்தளவில் ப்ரெக்னென்சி காலத்தில் இது வீக் ஆகும். அப்போ அதால் தான் பெண்களை பொறுத்தளவில் ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி பேபி டெலிவரிக்கு பிறகும் சரி இந்த பேக் பெயின் காமனாக இருக்கும். அப்போ இந்த மசில்ஸை நாங்கள் ஸ்ட்ராங் ஆக்கினோம்னா இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிற தன்மையை குறைக்கலாம். அதனூடாக நாங்கள் சைட்டிக்காக வர்றதை குறைக்கலாம். இப்போ இந்த 3 விஷயங்கள் தான் நாங்கள் பிரதானமாக பார்ப்போம். குறிப்பாக நீங்கள் கூறிய ஒரு வார்த்தையிலிருந்து அடுத்த கேள்வியை கேட்கலாம் என்று இருக்கேன். இந்த இளம் தாய்மார்கள், குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு இடுப்பு வலி என்பது அதிகமாக அவர்கள் உணரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. சில நேரங்களில் அவர்களுக்கு அந்த இடுப்பு வலி என்பது வயிறு வலியாக மாறுகிறது, அது நெஞ்சு வலியாக மாறுகிறது, கேஸ்ட்ரிக் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் அவர்களுடைய இந்த முதுகு தண்டிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் கூட அவ்வாறான ஒரு வலிகளுக்கு காரணமாக அமைகிறது. சிலருக்கு இந்த முதுகு தண்டு நேராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அவர்களுக்கான தீர்வுகள் என்பது என்ன? ஸோ இதில் வந்து தாய்மார்களை பொறுத்தளவில் ப்ரெக்னென்சி காலத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அப்போ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எதனால் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ப்ரெக்னென்சியில் ஒரு பேபி டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பாடி வடிவமைக்கப்படுது. அப்போ உங்களோட வெயிட் கெயின் ஆகுது. சடனாக நீங்கள் ஒரு 10 கிலோ வெயிட் கூடுறீங்க. அதே நேரம் உங்களோட தசைகள் வயிற்றை சுற்றி நாரி பகுதி இருக்கிற தசைகள் எல்லாம் விரிவடையுது. அப்போ தசைக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த தசைகள் எப்போவுமே அவங்களோட ஆப்டிமம் லென்த்தில் இருந்தால் தான் நல்லா வேலை செய்வேன். ஆப்டிமம் லென்த்துன்னு சொல்கிறது இந்த தசைகளுக்குரிய ஒரு குறிப்பிட்ட லென்த். அப்போ இந்த ப்ரெக்னென்சி காலத்தில் என்ன நடக்கணும், இந்த தசையோட லென்த் வந்து அதிகரிச்சிடும். இப்போ அதிகரிச்சிட்டுதுன்னு சொன்னால் இந்த தசையிட ஃபங்க்ஷன் பண்ணுற லெவல் குறைஞ்சிட்டு, இப்போ அதோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டு, அப்போ உங்களுக்கு இந்த பேக்குக்கு இந்த பழைய மாதிரி சப்போர்ட்டை கொடுக்க இயலாது. ப்ளஸ் அவங்களோட வெயிட்டும் முதல் இருந்ததை விட சடனாக கூடிடுச்சு. அப்போ இந்த 2 சேலஞ்சஸால் இந்த பேக்குக்கு போகிற ப்ரெஷர் இப்போ வந்து கூடிட்டுது, சடனாக கூடிட்டுது. அப்போ அதான் என்ன நடக்கும்னா கண்டிப்பாக பேக் பெயின் ஒன்று வர பார்க்கும். இப்போ காலத்தில் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ண முதலே பேக்கை ஸ்ட்ராங் ஆகுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க. ப்ரெக்னென்சி காலத்தில் ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ் செய்யுங்க. இப்போ ஒரு செலக்டிவ் எக்ஸசைசஸ் நீங்கள் செய்யலாம், செய்யக்கூடாண்டு இல்லை, ஸ்ட்ரென்தனிங். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பேபி டெலிவரிக்கு பிறகு போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ் செய்யுங்க. அப்போ இந்த மாதிரி நாங்கள் அந்த ப்ரெக்னென்சியே ஒரு பிளான்டாக கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி இஷ்யூக்களை குறைச்சி கொள்ளலாம். இப்போ இதில் முள்ளந்தண்டு பிரச்சனை, இப்போ நான் சொன்ன மாதிரி சைட்டிக்கானது எப்படி ஒரு நாரியோட சம்மந்தப்பட்ட டிஸ்க் இஷ்யூ காலுக்கு பெயினை கொடுக்குதோ எல்லாருக்கும் அது கால் வலியாக தான் இருக்கணும் இல்லை. அப்போ அந்த நரம்பு வேறு வேறு இடங்களில் கம்ப்ரெஸ்ட் ஆகலாம். இப்போ எங்களோட அப்பர் லம்பான்னு சொல்லுவோம், L1 L2, அதில் கம்ப்ரெஸ்ட் ஆனால் அது ஒரு வயிறும் தொடைப்பகுதியும் சம்மந்தப்பட்ட வழியாக இருக்கும். அதை தவிர எங்களோட தொராசிக்னு சொல்லுவோம், எங்களோட விலா எலும்புகள் இணைகிற இடம் முள்ளந்தண்டு, அதில் இருக்கிற நரம்புகள் கம்ப்ரெஸ்ட் ஆக தொடங்கிட்டுன்னா உங்களுக்கு இந்த வலி உங்களோட விலா எலும்பு பகுதியை சுற்றி இருக்கும்.
அப்போ எங்களோட வயிற்றுக்கு போகும், நெஞ்சு கூட்டு முன்பக்கம் போகும். அப்போ இது சம்டைம்ஸ் எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா கேஸ்ட்ரைட்டிஸ்னு தான் ஃபீல் ஆகும். ஏன்னா யாருமே இதை யோசிக்க மாட்டேன் தானே. ஏன்னா முள்ளந்தண்டில் வலி தெரியாது. வலி தெரிய போகிறது எங்களோட வயிற்று பகுதிகள்லையோ இல்லை எங்களோட முதுகு பகுதிகள்லையோ இல்லை வேறு எங்கேயாச்சும். இப்போ நாங்கள் இதை வேறு கண்டிஷனு தான் ஆரம்பத்தில் யோசிச்சுக்கொள்வோம். அப்போ இது வந்து முள்ளந்தண்டில் எங்கே பிரச்சனை இருக்குதோ அதை பொறுத்து, எந்த லெவலில் பிரச்சனை இருக்குதோ அதை பொறுத்து அதுக்குரிய வலியோட பேட்டர்ன் மாறும், அந்த லொக்கேஷன் மாறும். அப்போ இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இதைத்தான் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ப்ரெக்னென்சிக்கு பிறகு வலி வந்திருக்கு, ப்ரெக்னென்ட் காலத்துலேயோ இல்லை அதுக்கு முதற்பட்ட காலத்துலேயோ வலி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த முள்ளந்தண்டில் ஏற்படக்கூடிய ஒரு வலியாகத்தான் இது இருக்கும் பெரும்பாலும். அதை தவிர நான் சொன்ன மாதிரி இந்த மசில் வீக் ஆகுது. மசில்ஸில் இன்னொரு கேரக்டர் என்னென்னா, மசில் வீக் ஆகும் போது ஆரம்பத்தில் சிம்டம்ஸ் கொடுக்காது. ஒரு வீக்காகிற மசிலோட முதலாவது சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்னா இறுக்கமாகும், மசில் ஃபட்டீக்காகவும் சொல்லுவோம். அப்போ மசில் இறுக்கமாகி சில இடங்களில் மசில் நொட்டாகி கொண்டு போகும், முடிச்சு விழுந்த மாதிரி இருக்கும். சில நாட்ஸ் வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த நாட்டில் இருந்து ஒரு பெயின் கிரியேட் ஆகும். அந்த பெயின் அந்த நாட் இருந்த இடத்தை தாண்டி போகும். இப்போ உதாரணமாக இடுப்பு தசைகளில் இந்த நாட் கிரியேட் ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த மசில் முடிச்சுகள் உருவாகியிருந்தால் அந்த வலி காலில் தெரியும். அப்போ நாங்கள் எல்லோரும் என்ன காலில் தானினோம், அப்போ காலை தான் ட்ரீட் பண்ணுவோம். அப்போ ஆயில் மசாஜ் பண்ணுவோம், காலுக்கு ஒத்தனம் கொடுப்போம் காலுக்கு. ஆனால் அந்த வலியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கூட நேரியாக இருக்கும், அதில் இருக்கிற தசையாக இருக்கும். அதே மாதிரி நேரியில் இருக்கிற சில தசைகளால் வரக்கூடிய வலி முள்ளந்தண்டோட மேற்பக்கத்துக்கு பரவும். ஃபுல் முள்ளந்தண்டுலேயும் தெரியலாம், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வயிற்று பகுதியில் தெரியலாம், அல்லது நெஞ்செரிச்சல் மாதிரி நெஞ்சு பகுதியில் தெரியலாம். அப்போ இந்த தசை எந்த தசை இஷ்யூ கொடுக்குதுன்றதை நாங்கள் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு ஹிஸ்ட்ரி கேட்போம் தானே, என்னென்னு ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளோ காலம் இருந்தது, ப்ரெக்னென்சிக்கு பிறகு தானா, அல்ல அவங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகிட்டுது, அப்போ அவங்களுக்கு ரிக்கவரி பத்தாது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு வித கலவையாக தான் இந்த சிம்டம்ஸ் தெரிய தொடங்கும். அதற்கான ஒரு தீர்வாக, குறிப்பாக நான் முன்னர் கூறியது போலவே முள்ளந்தண்டு நேராக இருப்பது ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதை உடற்பயிற்சி ரீதியாக பிசியோதெரபிஸ்ட் மூலமாக அதற்கான தீர்வை நோக்கி எப்படி ஒரு நிரந்தர தீர்வுக்கு நாங்கள் வரலாம். ஓகே, ஸோ முள்ளந்தண்டு நேராக இருக்கிறத நாங்கள் 2 விதமாக பார்ப்போம். ஒன்று வந்து அவங்க பிறப்பிலிருந்தே இந்த முள்ளந்தண்டு நேராக இருக்குது. அப்போ அவங்க பிறந்த காலத்திலிருந்து நேராக இருக்கிற ஒரு முள்ளந்தண்டை நாங்கள் நேராக மாற்ற மாதிரி மாற்ற இயலாது, அது அவங்களோட நேச்சுரல். சிலருக்கு இந்த பெயின் கூடுறதால முள்ளந்தண்டோட கர்வேச்சரில் மாற்றம் ஏற்படும். இப்போ அது ஒரு ஆளுக்கு என்ன மாதிரின்னா இந்த முள்ளந்தண்டோட கர்வேச்சர் சரியாக கூடலாம், இப்போ இன்னும் வளைஞ்சிருக்கலாம், அந்த நேரி சரியான உள்பக்கமாக வளைஞ்சிருக்கலாம், ஷோல்டர் சரியாக உள்ளுக்கு வந்திருக்கலாம், முன்னுக்கு வந்திருக்கலாம், கூன் விழுந்திருக்கலாம். இந்த மாதிரியும் வளைவு கூடக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்குது. இன்னொரு சாத்தியக்கூறு இந்த மசில் சரியாக டைட்டாகி கொண்டு போய்க்க முள்ளந்தண்டை சுற்றி இது நேராகிடும். அதில் வளமையாக இருக்கக்கூடிய அந்த கர்வேச்சர் எல்லாம் இல்லாமல் நேரான முள்ளந்தண்டு ஆகிடும். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நாங்கள் எக்ஸசைசஸ் கொடுத்து அதுக்குரிய பழைய கர்வேச்சர்ஸை திருப்பி எடுக்கலாம். இது ஒரு தீர்வாக இருக்கும். குறிப்பாக அடுத்து பொதுவாக பலரும் சந்திக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, அதே நேரத்தில் அது வந்து ஒரு நெக் பெயின். இவைகளை தாண்டி அது ஒரு தலைவலியாக கூட மாறும். உடல் ரீதியாக பல மாற்றங்களை, ஏதேனும் மூட்டிலே ஒரு வலி ஏற்பட்டாலும் சரி, இடுப்பிலே ஒரு வலி ஏற்பட்டாலும் சரி, நமது கழுத்திலே ஒரு வலி ஏற்பட்டாலும் சரி, அதற்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறுகின்றது. இதற்கு ஏதேனும் ஒரு தீர்வுகள் இருக்கிறதா? இருக்குது. இப்போ தலைவலிக்கும் நாங்கள் வந்து அதுக்குரிய காரணியை கண்டுபிடிப்போம். இப்போ தலைவலின்னு சொல்லும்போது ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக நான் சொல்லணும்னா தசைகள், இப்போ அதாவது எங்களோட கழுத்து தசைகள் அல்லது கழுத்து தோட்பட்டை தசைகள், இதில் இந்த மசில்கள் முடிச்சுகள் உருவாகிட்டுதுன்னு சொன்னால் இதனால் வரக்கூடிய வலி வந்து தலைப்பகுதிக்கு தான் போகும். அது தலைவலியாக இருக்கலாம், அல்லது இந்த கண்ணை சுற்றி இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேஷியல் பெயின் சொல்லுவோம், முகத்தில் அந்த வலி தெரியும், காதில் வலி தெரியும். அப்போ நான் பார்த்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்ணில் பிரச்சனைன்னு கண்ணை செக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த வலி கண்ணை சுற்றி தான் தெரியும். இப்போ ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம், இந்த பக்கம் வலியாக இருக்குது, கண்ணை திறக்க கஷ்டமாக இருக்குது, ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமாக இருக்குண்டு. அதே மாதிரி காது பிரச்சனைன்னு சொல்லி காது செக் பண்ணின டாக்டர் பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தசைகளோட சம்மந்தப்பட்ட தலைவலி. அதுலேயும் இன்னொரு விஷயம், இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், பேபி டெலிவரிக்கு பிறகு பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணுறதால தொடர்ந்து அப்படியே தலையை பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதால கழுத்து வலி வருது. இப்போ அது கழுத்து வலி கொஞ்ச நாளால் தலைவலியாக மாறுது. அது கூட கொமனாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதையும் நாங்கள் ஃபிசியோதெரப்பி ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் மசில் சம்மந்தமானதானே, தசைகள் கூட வேலை செய்து தசைகள் இந்த முடிச்சுகள் விழுகிறதால வாருது.
அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம் மசில்ஸ், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் எக்ஸசைசஸ் மூலம் இந்த மசில்ஸை ஸ்ட்ரென்த் ஆக்கி கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும், நீங்கள் ஒரு டெம்பரரி பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற காலத்தில் உங்களுக்கு அந்த வலி குறையும். பிறகு ஒரு கட்டத்தில் திருப்பி ஒரு 3 மாதம் கழிய திருப்பி அதே மாதிரி வலியில் தான் வருவீங்க. குறிப்பாக பொதுவாக அனைவருமே எதிர்கொள்கின்ற ஒரு விடயம், ஏதேனும் ஒரு வலி ஏற்பட்டால் நாங்கள் வெந்நீரில் ஒத்தடம் கொடுப்பது, அல்லது உடனடியான ஒரு தீர்வுக்கு ஏற்ற மாதிரி அதற்கேற்ற மாதிரியான ஒரு டேப்லெட்ஸ் ஏதேனும் வாங்கி பெயின் கில்லர் போன்றவைகளை வாங்கி நாங்கள் உட்கொள்வது. அதற்கு பிறகு அதையும் தாண்டி எங்கு வலி ஏற்படுகிறதோ அங்கு அதற்கான ஒரு ஸ்ப்ரே அடித்துக் கொள்வது போன்ற இலகுவான வழிமுறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அந்த வலி ஒரு கிழமையும் வரலாம், அடுத்த ஒரு கிழமையிலும் வரலாம். ஆனால் இது தொடர்ச்சியாக ஒரு 3, 4, 6 மாதங்களுக்காக இதே வழிமுறையை நாங்கள் பின்பற்றுவது என்பது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக செல்லாது. அது வேறு விதமான ஒரு பாரிய நோய்க்குள்ளோ அல்லது பிரச்சனைக்குள்ளோ ஏற்படுத்துகின்ற ஒரு சாத்தியம் இருக்கிறது. ஆனால் இவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் பொழுது நாங்கள் இதை ஒரு அவசர நிவாரணியாக சென்றிருந்தாலும் செய்திருந்தாலும் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வாக இயன் மருத்துவம் எப்படிப்பட்ட பிசியோதெரபிஸ்ட், அதாவது நாங்கள் செய்யக்கூடிய உடல் ரீதியான பயிற்சிகளை வலியுறுத்துகிறது? ஸோ இயன் மருத்துவத்தை பொறுத்தளவில் நாங்கள் டெம்பரரியான ட்ரீட்மெண்ட்ஸை எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ எதனாலின்னு சொன்னால், இப்போ நீங்கள் காலகாலமாக வச்சுருக்கிற ஒரு பேக் பெயினுக்கோ இந்த நெக் பெயினோ ஹெடேக்கோ தலைவலிக்கோ வந்தால் நாங்கள் ஆரம்ப காலத்தில் செய்கிற ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் தான். பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேயே நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் செக் பண்ணும்போதே சொல்லுவோம், இந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனையாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற காலத்தில் நீங்கள் இதுக்கு பெட்டராக ஃபீல் ஆனாலும் ஒரு கட்டத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் குறைப்போம். 2-3 கிழமைக்கு பிறகு இந்த ட்ரீட்மெண்ட் செய்கிற வீதத்தை குறைப்போம். அப்போ அதை குறைக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் அதே வலி திருப்பி வரத்தான் பார்க்கும். ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் இல்லை, அதே மாதிரி சிட்டிங்கில் நீங்கள் தொடர்ந்து இருக்கிறீங்க, அல்லது அதே மாதிரி லேப்டாப்பில் வளைஞ்சே இருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி சில ரீசன்ஸால் இந்த வலி கம்ப்ளீட்டாக உங்களோட பாடியை விட்டு போகிறதுக்குரிய தன்மை இல்லாமல் போயிடும். இது ஒரு அறியாமை தான். அப்போ அந்த அறியாமையை போக்குறது எங்களோட ஒரு கடமையாக தான் இருக்குது. அப்போ ஆரம்பத்துலேயே நாங்கள் அவங்கள ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு வலி வருகுது, அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும், பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா தான் இதில் இருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியில் வரலாம்ன்றதை கண்டிப்பாக சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவோம். நான் முதலே சொன்ன மாதிரி அதை நாங்கள் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு ரீசன், ஏன்னா நாங்களும் எங்களோட வேலையிலையும் நாங்களும் ஸ்ட்ரெயின் ஆகிறோம் தான். அப்போ எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங் இல்லாட்டி நாளைக்கு நானும் ஒரு பேஷண்ட் மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், விச் மீன்ஸ் அந்த அறியாமை தான். நம்ம ஸ்ட்ரென்தனிங் நாங்கள் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா, ஓகே உங்களோட வேலைக்கு உரிய ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் இருக்கணும். அப்போ அந்த உங்களோட வேலை தொடர்ந்து நிற்கிறதா இருக்கலாம். அப்போ தொடர்ந்து நிற்கிற ஒரு வேலைக்கு என்டியூரன்ஸ் வேணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் 6 to 8 hours ஆஃப் ஸ்டாண்டிங் அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு உங்களோட என்டியூரன்ஸில் உங்களோட பாடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி உங்களோட பாடி ஸ்ட்ரெயின் ஆகும், அது நேச்சுரல். அப்போ ஸ்ட்ரெயின் ஆகி ஒரு கட்டத்தில் வலி வர தொடங்கும். அப்போ எப்போவுமே நாங்கள் எக்ஸசைசஸை அந்த ஜப்புக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்டில் தான் வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கு பிறகு அந்த எக்ஸசைசஸை அவங்க ஃபாலோ பண்ணிக்கொண்டு தான் இருக்கணும். அந்த ஜப்பில் அவங்க இருக்க மட்டும் இல்லை, அந்த தேவைகளில் அவங்க இருக்க மட்டும் அதை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும். குறிப்பாக பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள், வீட்டில் இருக்கின்ற பெண்கள், வேலைக்கு செல்பவர்கள், தொழில் ரீதியாக பல்வேறுபட்ட சிக்கல்களை சந்திப்பவர்கள், மன அழுத்தம் என்பது மனித வாழ்க்கையில் இப்பொழுது தவிர்க்க முடியாது. அது இந்த வயதினருக்கு மட்டுமே ஏற்படுகின்ற ஒரு விடயம் என்பதை எல்லாம் தாண்டி இப்பொழுது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் எழுதுகின்ற ஒரு பிள்ளைக்கும் கூட மன அழுத்தம் என்பது ஏற்படுகிறது. இவ்வாறான அனைவருக்குமே இயன் மருத்துவம் ஏதேனும் ஒரு தீர்வை வைத்திருக்கிறதா? ஸோ மன அழுத்தத்துக்கு டிரெக்டாக இயன் மருத்துவம் தீர்வு இல்லை. ஆனால் மன அழுத்தத்தோட சம்மந்தப்பட்ட நிறைய பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ அவங்களுக்கும் அகெயின் ஒரு அவேர்னஸ் தேவை. அப்போ இந்த பெயின் ஓகே, ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ட்ரீட் பண்ணுற டைமில் பேஷண்ட்ஸ் சில பேருக்கு இந்த தலைவலி, கழுத்து வலி, இல்லை இந்த கை தூக்க முடியாமல் வலி, ஒரு சில விடயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இப்போ இந்த கழுத்து வலி இதெல்லாம் சேர்ந்து அவங்க கான்சன்ட்ரேஷனும் பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் அவங்க ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கிற காலத்தில் அவங்க பெட்டராக இருப்பாங்க. சடனாக பெயின் கூடிடும், எந்த ஒரு ரீசனும் இருக்காது. கேட்டால் அவங்களோட வேலையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, வேலை கூடின மாதிரியும் இருக்காது, ஆனால் சடனாக பெயின் கூடிடும். அப்போ அதை செக் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் தெரப்பியில் கூடுதலாக கொஞ்சம் கூட கதைப்போம், டைம் கொடுத்து கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிற சில ஸ்டோரிஸ் இருக்கும். ஓகே, ஃபேமிலி இஷ்யூக்களாக இருக்கலாம், அதில் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ், டெட்லைன்ஸ். அப்போ இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் மன இறுக்கம் கூடும்போது சடனாக எல்லா சிம்டம்ஸும் கூடிடும். அப்போ இதுக்கும் ஒரு அவேர்னஸ் தான். அப்போ அவங்களுக்கு அதால் தான் கூடுதுன்னு கூட தெரியாமலும் இருக்கலாம். அப்போ நாங்கள் ஒரு தெரப்பிஸ்ட்டை நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்த்து ஓகே இந்த ரீசனுக்கு பிறகு தான் பெயின் கூடுது, இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது,
ஓகே, இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வேறு என்ன செய்யலாம்? இப்போ ஒன்று வந்து டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் அந்த ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி யோசிச்சு கொண்டு இருந்தால் அந்த இடத்தை விட நீங்கள் வெளியில் வர இயலாது. ஒன்று நீங்கள் இன்னொரு இடத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று வேணும், உங்களுக்கு ஒரு ஹாபி வேணும், ஒரு லெஷர் டைம் ஆக்டிவிட்டி வேணும். சிலருக்கு எக்ஸசைஸும் ஒரு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்குரிய வழி. ஒரு 30 மினிட்ஸ் வாக் போவாங்க, ½ அன் ஹவர் சைக்கிளிங் போவாங்க, வாட்டெவர். அந்த மாதிரி உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸும் ஒரு வழி. அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது ஒரு பரந்தெடுக்காமல் உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்க முடியுமுண்டா, அதுவும் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால் ஏன் நாங்கள் அதை செய்யக்கூடாது? எப்போ மன அழுத்தம்னு சொல்லி நாங்கள் மருந்துகள்லேயே தங்கி இருக்கலாம் தானே. இப்போ மற்ற விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண என்கரேஜ் பண்ணும். குறிப்பாக இயன் மருத்துவத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பலரை சந்தித்திருப்பீர்கள். வித்தியாசமான குறைபாடுகளோடு பிரச்சனைகளோடு வந்தவர்களுக்கான இயன் மருத்துவத்தினூடாக ஒரு தீர்வை வழங்கியிருப்பீர்கள். அப்படி ஏதேனும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் வந்த ஒரு நபருக்கு ஒரு தீர்வினை வழங்கிய ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் ஞாபகம் இருக்கிறதா? கண்டிப்பாக. நீங்கள் முதல் கூறினது போல் 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்புக்கே மன இறுக்கம் அடைந்து மனம் தாழ்ந்து போகிற நிறைய பேரை பார்த்துருக்குறோம். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆள், அவருக்கு ஒரு 12-13 வயது. சடனாக முள்ளந்தண்டில் ஒரு சத்தம் கேட்டுருக்குது. அதுக்கு பிறகு அவருக்கு நடக்க கஷ்டமாகிட்டுது. ஆள் சரியாக சோர்ந்து போனால் டாக்டர்ஸ்கிட்ட காட்டிக்க எக்ஸ்ரே எடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு எக்ஸ்ரேயில் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்திருக்கு. அதை சொன்னோன்னே அவங்களோட பேரண்ட்ஸும் சரியாக பயந்துட்டாங்க. அப்போ செக் பண்ணி பார்த்து டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு கட்டத்துக்கு பிறகு ஓகே அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஃபிசியோதெரப்பி செய்யுங்கன்னு. இப்போ ஃபிசியோதெரப்பிக்கு வந்த நேரம் செக் பண்ணி பார்க்கும்போது முள்ளந்தண்டில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு முள்ளந்தண்டு ரிலேட்டடான சிம்டம்ஸ் இருக்கல. இப்போ அது என்ன சொல்கிறது, எக்ஸ்ரே பார்த்த உடனே ஒரு பயம் வந்துடும். இப்போ அந்த எக்ஸ்ரே இந்த வலி வர்றதுக்கு முதல் எடுத்திருந்தாலும் அதே இஷ்யூ இருந்திருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சரால் ஒரு சின்ன விஷயம் உண்டு. அப்போ பிறகு தான் பேசும்போது தெரிஞ்சு கொண்டது, ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக ஒரு முறை வர்ற ஒரு கேர்ள் அந்த முறை அந்த ரேங்க் கிடைக்கல. அப்போ அந்த ஃபஸ்ட்டாக வர ஆளுக்கு எப்போவுமே இந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு ஒரு கிளப் பண்ணி கொடுப்பாங்க ரிப்போர்ட். இப்போ அந்த சுச்சுவேஷனாக அமையலை அந்த டேர்ம். அப்போ அதில் அவன் மனம் தளர்ந்து போயிட்டா. அப்போ தன்னை எல்லாரும் அக்செப்ட் பண்ணல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு அந்த மனச்சோர்வில் தான் அவருக்கு கால் பெயின் தொடங்கிட்டுது, நடக்கலாம் போயிட்டு சடனாக வீக் ஆகிட்டு. அப்போ இது எப்போவுமே பெயின் வந்து ஃபிசிக்கலாக தான் இருக்கணும்னு இல்லை, உங்களோட எமோஷ்னல் இதுவும் உங்களோட வலிக்குரிய ஒரு காரணமாக இருக்கலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பேரண்ட்ஸும் வந்து என்ன சொல்கிறது, அந்த படிப்பு தான் வாழ்க்கை என்ன மாதிரி அந்த ஒரு பிள்ளையில பிடிச்சி சில விஷயத்தில் புஷ் பண்ணுறது. அப்போ அப்படி தேவையில்லைன்னு. இப்போ ஓரளவுக்கு அவரேஜான மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளை சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷம். அப்போ அதனால் அதை அறிஞ்சு கொண்டு நாங்கள் பேரண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினோம். பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணினாங்க. என்னடா எண்ட் ஆஃப் த டே அந்த பிள்ளை நல்லா இருக்கிறதா நீ பேரண்ட்ஸோட விருப்பமாகவும் இருக்கும். பிறகு ஆள் பெட்டர். இப்போ அந்த எக்ஸ்ட்ரையும் கணக்கு இல்லை, பேக்கில் அந்த சத்தம் வந்ததும் கணக்கில் ஆள் சந்தோஷமாக இருக்கிறா. இப்போ அதை கேட்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. இல்லை இது எங்களோட ஃபிசியோதெரப்பியில் டிரெக்டாக நாங்கள் ட்ரீட் பண்ணுற கண்டிஷன் இல்லை. பட் இது எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொன்னால், அவங்க ஃபிசிக்கலாக ஒரு இஷ்யூ ஆகிட்டுது, இது ஒரு சர்ஜரிக்கு போக வேண்டிய கண்டிஷன் ஆகிட்டுதுன்னு பயந்த ஒரு ஆக்களுக்கு அப்படி எதுவும் இல்லைன்ற ஒரு சின்ன அவேர்னஸை கொடுக்கும்போது எல்லாம் ரிவர்ஸ் பேக் ஆகி நார்மல் ஆகிடும். நிச்சயமாக எமது மனநிலையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றமும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உடலிலே ஏற்படுத்தும். பாரிய பிரச்சனை என்று நினைத்த ஒரு விடயம் கூட ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரணமான விடயமாக கூட மாறும். அன்றாடம் அனைவருக்குமே இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான். நிதி ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கிறது, வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது, தொழில் ரீதியான பிரச்சனை இருக்கிறது, கல்வியல் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நாங்கள் மனம் தளராமல் எமது உடலை ஆரோக்கியமாக உள ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எம்மை நாங்கள் எப்படி பேணுகிறோம் என்பதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி எமது வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான ஒரு பிரதானமான ஒரு காரணமாக இருக்கின்றது. பல விடயங்கள் பேசியிருந்தோம். இறுதியாக எமது ரசிகர்களுக்காக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு உணவு பழக்க வழக்கங்கள், நிம்மதியான தூக்கம் என்பதை தாண்டி இயன் மருத்துவத்தினூடாக ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு செல்வதற்கு நீங்கள் வழங்குகின்ற ஒரு உபதேசமாக இது இருக்கும். ஓகே, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் வேணும். அதே எந்த மாதிரி எக்ஸசைசஸாகவும் இருக்கலாம். அதில் முக்கியமாக வந்து பார்க்கணும், 2 டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் சூஸ் பண்ணுங்கள். முதலாவது கார்டியோ. இப்போ கார்டியோன்னு சொன்னால் நீங்களோட ஹார்ட் ரேட் கூடுற மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும். இப்போ அது எப்படியா இருக்கலாம்னா ஒரு பிரிஸ்க் வாக்காக இருக்கலாம், ஃபாஸ்ட்டாக நடக்கிறது ஒரு 30-40 மினிட்ஸ். அந்த மாதிரி வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. அதை தவிர வீக்லி 2 தடவை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யுங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து இந்த 30 வயதை கடந்த ஆட்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா 30 வயதுக்கு பிறகு உங்களோட மசில்ஸ் வந்து நீங்கள் இழக்க தொடங்குவீங்க. ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் ஆஃப்டர் 30 இயர்ஸ் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும்
3 to 8% ஆஃப் மசில்ஸ் தானாக பாடியை விட்டு போக போகுது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கொண்டு தான் இருக்கணும். ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், அது நீங்கள் வெயிட் லிஃப்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறதா இருக்கலாம், பிலாட்டீஸ்ன்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது, அது செய்யலாம், அது உங்களோட சாய்ஸ். பட் அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை வீக்லி ட்வைஸ் 2 தடவை செய்யணும் கண்டிப்பாக. அதை தவிர உணவு பழக்கத்தில் ப்ரோட்டீன் குறையாமல் பார்க்கணும். உங்களோட ஒவ்வொரு கிலோகிராம் பாடி வெயிட்டுக்கும் 0.8 கிராம் ப்ரோட்டீன் தேவை. உதாரணமாக 50 கிலோகிராம் பாடி வெயிட் இருக்கிற ஆக்களுக்கு கிட்டத்தட்ட 45 to 50 கிராம் ப்ரோட்டீன் தேவை. அப்போ ப்ரோட்டீன் இருந்தால் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து, நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் உங்களோட மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கலாம், மசில்ஸை பில்ட் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸசைசஸில் 2ஐயும் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. பலருக்கும் இருக்கின்ற பொதுவான ஒரு சந்தேகம்தான் உடற்பயிற்சி என்றாலே உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று செய்வது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தான் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் வீட்டிலிருந்து இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்வதில்லை. காரணம், இதை எப்படி செய்வதென்று எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டிலிருந்தே உடற்பயிற்சி செய்து தங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இருக்கின்ற வழிமுறைகளை பற்றி இறுதியாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ வீட்டில் இருந்தே செய்கிறேன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட்ஸ் வாங்கலாம், இல்லாட்டி ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் வாங்கலாம். அது அவ்வளோ பெரிய காஸ்ட்டும் இல்லை. அப்போ இழுபடக்கூடிய அந்த ரப்பர் பேண்ட்ஸ் மாதிரி இருக்கும், லாங்கான பேண்ட்ஸ். இப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு ருட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ருட்டீன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். சிம்பிளான பிகினர் லெவல் எக்ஸசைசஸ் நீங்கள் சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட அப்பர் பேக் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும், உங்களோட கோர்னு சொல்லுவோம், உங்களோட வயிற்றை சுற்றி இருக்கிற தசைகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும், இடுப்பு தசைகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும், ஸ்காட் மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் வீட்டையே செய்யலாம். பட் இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு சொன்னால், இங்கே வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாட்டி, இப்போ ஆன்லைனில் நாங்கள் பார்த்து செய்தாலும் அதை எப்படி செய்கிறேன்ற ஒரு டெக்னிக் இருக்குது, அந்த ஃபார்ம் இருக்குது. இப்போ நான் அதை எப்படி சொல்லுவேன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ட்ரெயினரோ ஒரு ஒரு பயிற்சி கூட உங்களோட பயிற்சி கூடத்துக்கு சென்றோ செய்யலாம். அதுக்கு பிறகு அந்த டெக்னிக் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த ருட்டீனை நீங்கள் வீட்டை ஃபாலோ பண்ணுறது. அது செல்ஃப் டிசிப்ளின் தான் வேணும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சிம்பிள் ருட்டீனை செய்யக்கூடியதாக இருக்கும் வீட்டு இருந்து. நிச்சயமாக பல விடயங்கள் பற்றி பேசியிருந்தோம். அனைவருக்குமே பலன் தரக்கூடிய இந்த ஒரு மணித்தியாலம் எமது உடலை பாதுகாப்பதற்கு நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பல வழிமுறைகள் என்ன, அது மன ரீதியாகவும் இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, இயன் மருத்துவம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை மேற்கொள்கின்றது என்பதை தெளிவான விளக்கத்தோடு எங்களுக்கு வழங்கியிருந்தார் அஞ்சலி விஜயரத்னம் அவர்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி.